தேவரை யாகத்தால் பேணுவீர், தேவரும் உம்மை பேணட்டும். ஒருவர்க்கொருவர் பேணுவதால் மேலான நன்மை அடைந்திடுவீர். ஹரி ஓம். தேவரை யாகத்தால் பேணுவீர், தேவரும் உம்மை பேணட்டும். ஒருவருக்கு ஒருவர் பேணுவதால் மேலான நன்மை அடைந்திடுவீர் என்று கூறுகின்றார். ஆம், இங்கே தேவர்களை யாகத்தால் பேணுங்கள் என்று கூறுகிறார். தேவர்கள் என்று சொல்லும் பொழுது 2 வகை தேவர்கள் இருக்கிறார்கள் நாம் புரிந்து கொள்வதற்காக. ஒன்று இயற்கை தேவர்கள், அதாவது வாயு தேவன், வருண தேவன், அக்னி தேவன் என்றெல்லாம் தேவர்கள் இருக்கிறார்கள். 2வது வகை தேவர்கள் நம் உடலின் ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒரு தேவதை இருக்கிறது. உதாரணத்திற்கு சக்ஷோ சூரியகா, கண்களுக்கு அதிதேவதை சூரியன். மனசோ சந்திரமா, மனதின் அதிதேவதை சந்திரன். நாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சென்று எதையும் செய்ய முடியாது. என்ன கூற வருகிறார் என்றால், இறைவன் கொடுத்த இந்த தேகத்தில் இருக்கின்ற அங்கங்களை நாம் பேணி காப்பதின் மூலமாக அந்த அங்கங்கள் நம்மை பேணி காக்கும். ஆம், கண்களை சரியானபடி பராமரித்தால், இதயத்தை சரியானபடி பராமரித்தால், வயிற்றை சரியானபடி பராமரித்தால், உடலின் அங்கங்கள் ஒவ்வொன்றும் நம்மை பேணி காக்கும். ஆம், ஆரோக்கியமாக அங்கங்களை வைத்து கொண்டால் அந்த ஆரோக்கியம் நமக்கு ஒரு மன நிறைவையும் திருப்தியையும் தரும். இதற்கு மாறாக ஏனோ தானோ என்று கண்டபடியெல்லாம் காலத்தை கடத்தினோம் என்றால், கண்டதையும் சாப்பிட்டு கண்டபடி தூங்கி கண்டபடி காரியங்கள் செய்தோம் என்றால் உடலின் அங்கங்களை நாம் பாதிப்படைய செய்கின்றோம். இளவயதில் அது தெரிவதில்லை. வயதாகும் பொழுதுதான் அந்த அங்கங்கள் க்ஷீணமடைவதினால் நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் சொல்லி மாளாது. இதை கேட்கின்ற நம்மில் பலரும் வயதானவர்கள்தான். இளமை காலத்தில் இதில் கவனம் செலுத்தியவர்களும் உண்டு, கவனம் செலுத்தாதவர்களும் உண்டு. கவனம் செலுத்தி வாழ்வை வாழ்ந்தால் கூட காலத்தின் ஓட்டத்தில் கவனக்குறைவினால் ஏதேனும் ஒரு அங்கம் பாதிப்படைய செய்கிறது. அதனால் நாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றோம். இருப்பினும் பகவான் கூறுகின்றார், தேவர்களை நீங்கள் பேணுங்கள், தேவர்கள் உங்களை பேணட்டும். ஒருவருக்கொருவர் பேணுவதின் மூலமாக மேன்மையை அடைந்திடுங்கள். ஸ்ரேயகா அவாப்ஸ்யசி, மேன்மை என்றால் நாம் வாழ்வில் அடைய வேண்டிய மேலான நிலையை அடைய முடியும். ஆம், ஆரோக்கியம் மிக மிக அவசியம். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. ஆகையினால் ஆரோக்கியத்தை கவனிக்க சொல்கின்றார் பகவான். ஹரி ஓம்.